ஜார்ஜினியா, எனக்கு என்னவோ மனோ கிட்ட சொல்லி 6வது கால பூஜையை தடுக்கிறதுக்கு நாம ஏற்பாடு பண்ணிருக்கிற விஷயம் நடக்குமோ நடக்காதோன்னு எனக்கு ரொம்பவே யோசனையா இருக்கு. ஏன்னா அது 6வது கால பூஜை ஒருவேளை நம்ம ஏற்படுத்தின தடைகள் எல்லாம் கடந்து நடந்து முடிஞ்சா பொம்மியோட மிகப்பெரிய சக்தி வெளியில வரும். அதுக்கு எதிராக செயல்பட்ட எல்லாரையும் உருத்தெரியாம அழிச்சிடும். பொம்மியோட ஆவி வெளியில வராம நாம தடுத்து நிறுத்தணும்னா நிச்சயமா இந்த ஒரு விஷயம் மட்டும் பத்தாது. நாம பண்ற விஷயத்தையும் தாண்டி பொம்மியோட ஆவி வெளியில வந்துட்டா அவளை அழிக்கிறதுக்கு என்ன வழிமுறைங்கிறதும் இப்பவே நாம தெரிஞ்சு அதை நோக்கி பயணப்படணும். நானும் அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பொம்மி ஆவி மொத்தமா இந்த உலகத்தை விட்டு அழிஞ்சு காணாம போகணும்னா ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. அதுதான் நமக்கு இருக்கிற கடைசி வழியும் கூட. என்ன வழி ஜார்ஜினியா? அத சொன்னா உடனே நாம செஞ்சிடலாம். ஒரே நேரத்துல தெய்வ சக்திக்கு எதிராகவும் பொம்மி ஆவி அழிக்கிறதுக்கும் நாம செயல்படணும்னா உடனடியா மகா மந்திரனை வர வச்சு அடுத்து என்ன செய்யணும்னு ஆலோசனை கேட்கணும். ஆமா ஜார்ஜினியா, இது ஒரு நல்ல யோசனை தான். இது எனக்கு எப்படி தோணாம போச்சு? நீ சரியான நேரத்துல மிக சரியான முடிவை தான் எடுத்திருக்க. நம்ம மாதிரி துஷ்ட சக்திகளும் உறுதுணையா இருக்க அந்த மகா மந்திரம் கிட்ட ஆலோசனை கேட்டா கண்டிப்பா நம்ம நினைச்சது நடந்தே தீரும். சாத்தானுக்கு சாத்தானா இருக்கிற மகா மந்திரனை இப்போ வர வைக்கலாம். உன்னோட ரத்தத்தை ஹோமத்துல விடு. மகா மந்திரனே வா, மகா மந்திரனே வா, மகா மந்திரனே வா. என்ன காரணத்துக்காக என்ன அழைச்சீங்க? அந்த பொம்மியை அழிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கான எல்லா முயற்சிகளையும் நாங்க எடுத்துட்டோம். ஆனா எல்லா முயற்சிகளும் தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு 6வது கால பூஜை அங்கதான் நடக்க போகுது. அது நடந்து முடிஞ்சிடுச்சுன்னா பொம்மியோட ஆவி அசுர சக்தியோட வெளியே வரும். அப்படி அவ வந்தா அவளுக்கு எதிரா பல விஷயங்களை செஞ்ச எங்க யாரையும் அவ சும்மா விடவே மாட்டா. இப்ப 5 கால பூஜையும் நாங்க தடுக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி செஞ்சோம், எதுவுமே நடக்கல. தெய்வ சக்தி ரொம்ப உக்கிரமா இருக்கு. ராணியும் சித்தார்த்தும் நல்லபடியா அந்த பூஜைகளை செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்ப 6வது கால பூஜையும் அவங்க செஞ்சு முடிச்சிருவாங்கன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அதுல என்ன சந்தேகம்? கண்டிப்பா ராணியும் சித்தார்த்தும் 6வது கால பூஜையை நல்லபடியா செஞ்சு முடிச்சு தேடி நீ போயிருக்க. அது உன் உயிருக்கே ஆபத்து கொடுக்க கூடியது. கடவுளே, என் கூக்குரலும் காதுல விழுதா? தயவு செஞ்சு ராணிய தடுத்து நிறுத்து. அவளும் அவ வயித்துல வளர குழந்தையும் இந்த குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம். அவ நல்லா இருந்தாதான் இந்த குடும்பமும் நல்லா இருக்கும். அவளுக்கு ஒண்ணுனா வேம்பு சரால தாங்கிக்க முடியாது. ஏற்கனவே என்னை இழந்து தவிக்கிற அவருக்கு ராணியும் இல்லாம போயிட்டா அவர் வாழ்க்கை என்ன ஆகுறது? கடவுளே, ராணிய தடுத்து நிறுத்து. எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. நான் இதே நிலைமையில எவ்வளவு இருக்க முடியுமோ இருந்துக்கிறேன். தயவு செஞ்சு ராணிய மட்டும் காப்பாத்திரு. உன்னை கெஞ்சி கேக்குறேன். சாமி, 6வது கால பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பக்கத்து ஊர் ஜமீன்தாருக்கு தான் முதல் மரியாதையை பண்ணணும். நம்ம வழக்கமா அவங்களுக்கு முதல் மரியாதை செஞ்சு அவங்க கையால பொங்கல் வைக்கிறதா வழக்கம். நல்ல நேரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அவங்களுக்கு மரியாதை செய்ய அனுப்பிடலாமா? இந்த தடவை முதல் மரியாதைய நீங்க அவங்களுக்கு செய்ய வேண்டாம். சாமி, நம்ம வழக்கமா அவங்களுக்கு தானே செய்வோம். அதையே வேணான்னு சொல்றீங்க? ஒவ்வொரு வருஷமும் இந்த கோவில்ல பூஜை நடக்கும் போது
அவங்க குடும்பத்துக்கு தான் முதல் மரியாதையே செய்வோம். அப்படி இருக்கும்போது இந்த தடவை ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? ஒவ்வொரு வருஷமும் இந்த கோவில்ல பூஜை நடந்த மாதிரி இந்த வருஷம் நடக்கலையே தர்மகர்த்தா. ஆ, முதல் கால பூஜையிலிருந்து 5வது கால பூஜை முடிகிற வரைக்கும் தங்களோட உயிரை பணைய வச்சு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சது சித்தார்த்தும் ராணியும் தான். அது மட்டும் இல்ல, அம்மை போட்டு இந்த கோவிலுக்கே வர முடியாம முடங்கி கிடந்த ஒரு கிராமத்தையே தன்னோட உயிரை பணைய வச்சு காப்பாத்தி இந்த கோவிலுக்கு வர வச்சது ராணிதான். இந்த கோவிலோட ஐதீகத்தை காப்பாத்தி கொடுத்தது ராணிதான். அதனால இந்த வருஷம் 6வது கால பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல் மரியாதைய சித்தார்த்துக்கு தான் கொடுக்கணும். அதே மாதிரி பொங்கல் வைக்கிறது இந்த முறை ராணி கையால தான் நடக்கணும். என்ன தர்மகர்த்தா ஐயா யோசிக்கிறீங்க? சிவனடியார் சொன்ன மாதிரி இந்த தடவை ஊர் மரியாதைய சித்தார்த் தம்பிக்கும் ராணிக்கும் தான் கொடுக்கணும். ராணி கையால தான் பொங்க வைக்கணும். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை ஏத்துக்கிடுங்க. ஆமாங்க ஐயா, இந்த தடவை அவங்க மட்டும் இல்லைன்னா எங்க ஊர் ஆளுங்க இந்த கோயில் எல்லையே மிதிச்சிருக்க